கரூர் அரசு காலனி வசந்தம் நகர்லேருந்து நாங்கள் வர்றோம். ஈரோடை சேர்ந்த வசந்தம் பில்டர்ஸ் ஆர் சிவராமன், நிர்மலா சிவராமன் அவர்கள் கிட்டத்தட்ட 25,000 ரூபா கொடுத்தா போதும், உங்களுக்கு டிடிசிபி அப்ரூவோட வீட்டு மனை கட்டி உங்களுக்கு அவங்க வருமானத்துக்கு தகுந்த மாதிரி பேங்க்கில் லோன் வாங்கி கொடுத்து அதே பட்ஜெட்டில் வீட்டையும் ஸ்ட்ராங்காக கட்டித்தரோம் அப்படின்னு சொல்லி, அதோட பிஎம்ஆர்ஒய் பிரதமர் இதில் ஃபண்டிலிருந்து உங்களுக்கு 3 லட்சம் வரலையும் மானியம் வாங்கி தரேன்னு சொல்லி வீடுகள் கட்டி கொடுத்தாங்க. கட்டி கொடுத்த அத்தனை வீடுகளும் கிட்டத்தட்ட 80 வீடுகள் கட்டி கொடுத்தாங்க. 80 வீடுகள் கட்டி கொடுத்த அத்தனை வீட்டுமே அப்படியே தொட்டால் குதிருது. அப்படியே அந்த நிலைமையை வந்து கடந்த 7/8/2023 அன்றைக்கி கரூர் கலெக்டர்கிட்ட புகார் கொடுத்தோம். அது ஒவ்வொருத்தட்டையாக வந்து கடைசி வரையும் எந்த நடவடிக்கை எடுக்கலை. அதுக்கப்புறம் ஈழத்தமிழன் திலீபன் மாதிரி எச்சி முழுக்காமல் உண்ணாவிரதம் கரூரில் இருந்தோம். அதுக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கலை. கலெக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டோம். கலெக்டர் சார் அப்பாயின்மெண்ட் கொடுக்கன்னு சொல்லி கரூர் ஆடியோட்ட அதை கொடுத்தாங்க. கரூர் ஆடியோ வாங்கி பார்த்துட்டு நேரடியாக வீட்டை வந்து பார்த்துட்டு இவ்வளோ மோசமாக கட்டி கொடுத்துருக்காங்க வீட்டை, அதனால் உடனே நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் தொடர்ந்து போயிட்டே இருக்கிறோம். 1 மாதமாக எங்களை அலைய விட்டு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அதனால் வருகிற எங்களுடைய திங்கட்கிழமைக்கு கரூர் கலெக்டருக்கு முன்னால் எங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு அத்தனையும் கொடுத்து எல்லாம் நியாயம் கிடைக்காத இந்த நாட்டில் பிரச்சையாக வாழ நாங்கள் விரும்பலை அப்படிங்கிறது சம்பந்தமாக இன்றைக்கி சிஎம்கிட்ட கொண்டு வந்து இந்த புகார் கொடுத்துருக்குறோம். சிஎம் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புகிறோம். அப்படி நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா வருகிற திங்கட்கிழமை கரூர் கலெக்டர் ஆஃபீஸ் முன்பாக எங்கள் 80 குடும்பத்தினும் சேர்ந்து எங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு அத்தனையும் கொடுக்க தயாராக இருக்கிறோம். ஆகவே நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இதில் தலையிட்டு உடனடியாக எங்களுக்கு நியாயம் கிடைக்க செய்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். என்னுடைய பெயர் டாக்டர் காலனிசேகர் சுவாமி. அரசு காலனி ஸ்ரீ மகா புற்றுக்கன் மாரியம்மன் கோவில் நிர்வாகி. நான் கிட்டத்தட்ட ஒரு டாக்டர் பட்டமும் 27 வாழ்நாள் சாதனையாளர் விருதும் நான் வாங்கியிருக்கேன். மக்கள் சேவையை, மகேசன் சேவையை நான் வாழ்ந்தவன். அதனால் இந்த இதை வந்து சிஎம் கிட்ட கொடுத்துருக்கேன். சிஎம்மோட நான் கட்சியில் பணியாற்றி இருக்கிறேன், இளைஞரணியில் பணியாற்றி இருக்கிறேன். நிச்சயமாக அதை செய்து கொடுப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால் கொண்டு வந்து சிஎம் செல்லு கொடுத்துருக்கோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள்.